வணக்கம். இப்போலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கோ இல்லை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கோ இருக்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனே தெரியல. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும். சில்ட்ரன்ஸ் டே 10 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நாங்கள் 10 நாளைக்கு அப்புறம் தான் போடுவோம், நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸ்கூலில் ஏதாவது செலிப்ரேஷனோ இல்லை ஒர்க்லோட அன்னைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் வாயில் இருக்க பல்லெல்லாம் வெளியே தெரியும். எதிரில் பார்க்குற எல்லாரோட முகத்துலையும் ஒரே புன்னகையாக இருக்கும். அன்னைக்கு டே மட்டும்தான் எல்லாரும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். டீச்சர்ஸ்லாம் அவங்கவுங்க பங்குக்காக சில்ட்ரன்ஸ் டேக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஹையர் செகண்டரி ஸ்டாஃப் அதுலேயும் ஜென் ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. சரி, வீடியோ எடுக்கிறது நம்மளோட கடமை இல்லையா, அதனால் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறத வீடியோட எண்டிங்கில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து நிறைய செலிப்ரேஷன் எதுவும் இல்லை. ஒரு சில ரீசன்ஸால இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் ஒரே கேம் தான். அந்த கேமில் தான் நீ விளையாடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கேம் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்தது, ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. சரி, வியூக்காக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போமே, சேம் வியூவில் எடுத்துகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து போன் கீழே வந்தா கண்டிப்பா அந்த இடத்துல மட்டையா இருக்கும். யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, ஒரு நூல் இலையில என் போன் தப்பிச்சு இப்போதைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. போன் தப்பிச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுடா சூனா போனா அப்படின்னு இறங்கி ஓடியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்டாஃப்ஸ் ஜென் ஸ்டாஃப்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு சொன்னேன் இல்லையா, அது இதுதாங்க ஸ்கூலோட நேம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்குள்ள வந்து குழந்தைங்களோட ஹேண்ட் பிரிண்ட் வந்து வச்சிருந்தாங்க. எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பிள்ளைங்க வரைக்குமே ஹேண்ட் பிரிண்ட் வச்சிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, ஸ்கூல் முடிஞ்சிச்சு, செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பஸ்ல ஏறிட்டோமா. அதுக்கப்புறம் தான் சில்ட்ரன்ஸ் டே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஹாப்பியா வந்து சார் வந்து பசங்க எல்லாரையும் சினிமா பாட்டெல்லாம் பாட வச்சுட்டு இருந்தாரு. இத்தனை நாள் சார் ஏறி வந்து டே அப்படின்னு சொன்னாலே ஸ்கூல் பஸ்ஸே சைலண்ட் ஆகிடும். இன்னைக்கு வந்து சார் சென்டரா நின்றுட்டு எல்லா பசங்களையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா. எல்லா பசங்களும் ரொம்ப குஷி ஆயிட்டானுங்க. பசங்க தான் குஷி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா டிரைவர் என்ன அதுக்கு மேல குஷி ஆயிட்டாரு. அந்த அண்ணாவும் சேர்ந்து பாடிட்டு அன்னைக்கு டேவே ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருந்தது. பாட்டு பாடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டா எல்லா பாட்டுமே இந்த மாதிரி தான் பாடினாங்க. ஆனால் அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்ததா. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என் புள்ளியோட கிளாஸில் வந்து ஏதோ செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்னென்னோ கொடுத்துருக்காங்க, ஒன்றா எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு இருந்தான். இப்படி தான் சில்ட்ரன்ஸ் டே போச்சு. பட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.